இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. தேவனுடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த செய்தியை நீங்க ஒன்றரை மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் தளத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தால் அதை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கிறது. திரும்ப திரும்ப அதை கேட்கறதுக்கு உதவியா இருக்கிறாங்க. நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது நிறைய பேர் மறுபடியும் கேட்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் சிறிய ஜெபத்தை செய்து இன்றைக்குரிய வார்த்தைக்கு நான் கடந்து செல்கிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாவிலே வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நான் பேசும்படியாக, தெள்ள தெளிவாய் பேசும்படியாக தேவனுடைய கிருபை உண்டாயிருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீமான் டேக்ரா ஹோடர்போ ஷிடர்பா. தேங்க்யூ ஜீசஸ். தெள்ள தெளிவாய் பேசும்படிய தேவனுடைய கிருபை உண்டாயிருப்பதாக என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கேட்கிறவர்களுக்கு கேட்கிற விதமா இராமல் அதன்படி செய்கிறவர். Let them not only hearers of the word of Father, let them be doers of the word of Father. Thank you Lord, thank you Lord. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரமானவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமென், ஆமென். நேற்று ஆஹ் ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஏன் உணர்வுள்ள இருதயம் அவசியம் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதை கண்டினியூஷனாக அதை பாகம் 2 நாம் பார்க்க விரும்புகிறோம். ஏன் உணர்வுள்ள இருதயம் அவசியம். ஆமென். நேற்று நிறைய அநேக வசனங்களை எடுத்து காமித்தேன். ஸோ நேற்று மெசேஜ் கேட்காம இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, நான் ஒன்று மெசேஜ் பேஜ்ல நான் நேற்றோட மெசேஜ் போட்டிருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த மெசேஜும் கேளுங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமே. மார்க்கு 4ஆம் அதிகாரம். மார்க்கு 4ஆம் அதிகாரம். இது அநேக நிறைந்த இந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம். இன்று கூட ஷைனி கூட இந்த பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்றைக்கு இந்த மார்க் 4ல இருந்து மார்க் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து நான் பேச விரும்புறேன். எனக்கு கொடுக்க டயத்துல நான் அதை பேச முடிய அதை ஆசிரிப்பாராக. மார்க் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் ஒரு கடற்கரையில் நின்றார்கள். அவர் அங்கே அநேக விஷயங்களை உவமைகளாக அவருக்கு போதித்தார். போதித்த பொழுது அவருக்கு சொன்னது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அவர்கள் பட்சித்து போட்டது. சோ ஒரு விதை எங்க விழுதுன்னா வழி அருகே விழுகிறது. 2வது மண்ணில்லாத கற்பாரின் மேல் விழுகிறது. 3வது முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. 4வது நல்ல நிலத்துல விழுகிறது. சோ 4வது நல்ல நிலத்துல விளைகிறதுமே அது 30, 60, 100 தான் பலன் தருது. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல நல்ல நிலத்துல விதைக்கப்படும் பொழுது அது 30, 60, 100 தான் பலன் தருது. ஃபர்ஸ்ட் நல்ல நிலத்துல வெஞ்சாமே 30 ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்க என்று தேவன் விரும்புகிறான். ஆமென். சோ எத்தனை இடத்துல மொத்தம் 4 இடத்துல இந்த விதை விழுகுது. சில விதை வழி அருகே விழுகிறது, சில மண்ணில்லாத இடங்களில் விழுகிறது, அடுத்தது முள்ளுள்ள இடங்களில் விழுகுது, அடுத்த நல்ல நிலத்துல விளைகிறது. சோ இந்த நல்ல நிலத்துல விழுந்ததுமே 30, 60, 100 தான் பலன் தருகிறது. அப்புறம் சொல்றாரு, அவர் தண்ணி கேட்டு சொல்ல கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அவருக்கு என்று சொன்னார். கேட்கிறவன் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அவள் தண்ணீர் திருந்த போது 12 கூட அவருக்கு சூழ்ந்திருந்தார்கள். இந்த ஊமைகளை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பு இருக்கிறவர்களுக்கு இதை ஊமையாக சொல்லப்படுது. தேவனுடைய நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு ஊமைகளாக இது புறம்பே இருக்கிறதுக்கு ஊமைகளாக சொல்லப்பட்டுகிறது என்று சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றாரு,
மார்க் 4:12 நல்லா கவனிங்க. மார்க் 4:12 இந்த வசனத்தை யாரும் ஸ்கிரீன் மெசேஜ் கூட போட்டுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உதவியுமா இருக்கும். மார்க் 4:12 அவர் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்களுக்கு கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களுக்கும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். அவர்கள் குணப்படாதபடிக்கு பாவங்களுக்கு அவர்களுக்கு மன்னிக்கப்படாதவங்க, அவர் கண்டு காணாதவங்க, கேட்டு உணராதிருக்கிறவர்களாகவும் இருக்கும்படி கேட்டு உணராதிருக்கிறவர்களா இருக்கிறாங்கன்றாரு. சோ இந்த உணர்வு உள்ள இருதயத்துல இங்க இருந்தா நான் பேச விரும்புறேன். மார்க் 4:12 உணர்வில்லாதவர்களாய் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர்களை நோக்கி இந்த ஊமையில நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எப்படி நீங்கள் அறிவீர்கள்னு கேட்கிறாரு. இந்த ஊமையிலே அவனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலன்னா நீ மற்ற ஊமையை எப்படிப்பா புரிஞ்சுக்குவ அப்படின்னு மார்க் 4:13 சொல்றாரு. மறுபடியும் அதே கதைதான் சொல்றாரு. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இருதயங்களை விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களை வசனம் விதைக்கப்படுகிற வலியருகியமான ஜனங்கள்ன்றாரு. அப்புறம் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷோட ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்குள் வேறு இல்லாதவர்களை முடியாது. சில பேர் நல்ல சந்தோஷம் உற்சாகத்தோட வார்த்தை ஏற்று பிரதர் நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நாங்க விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறேன் பிரதர்பாங்க. ஆனா அவங்க வேறு விடாதபடியால் கொஞ்ச காலத்தை நிலத்தில் வசனத்தை உபதேசத்தையும் துன்பமும் உண்டான உடனே இடர்ல அடைகிறார்கள். பிரச்சனை வந்தாலும் இடர்ல அடைஞ்சிட்டாங்க. புரியுதா? இதனால அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச விரும்பினேன். சோ வசனத்தை கேட்டோட சந்தோஷப்பட்டவர்கள் ஆமேன் பிரதர், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன் போடுறாங்க. எல்லாருக்கும் பார்த்து சொல்றாரு, நீங்க வேர் விட வேண்டும் என்றிருந்தா அதையே தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையே குறித்து உறுதியா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். வசனத்தை கேட்டும் உலக கவில ஐஸ்வர்யம் மயக்கம் மற்றவர்களை உண்டாகிறமா இச்சைகளை உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலன்று போகிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்புறம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1, 30, 100 பலன் கொள்கிறவர் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து எங்க கொண்டு போறாருன்னா இவங்களை வாருங்கள் அக்கறைக்கு போவோம்ன்று சொல்றாரு. எங்க சொல்றாரு? இப்பதான் நான் மெயின் டாபிக்லயே வருவேன். ஒண்ணு நல்லா நினைச்சுக்கோங்க. மத்தேயு மார்க் 4ஆம் அதிகாரம் அந்த வசனம் போட்டீங்களா யாராச்சும்? மார்க் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்கிறாரு, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்களை அவருக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களாம். கண்டு பார்த்துமே சில பேர் வந்து காணாதவர்கள் போகும், கேட்டுமே உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறார். இந்த ஊமையே உணர்வுள்ள இருதயத்தை தரும்படிதான் அவர் வந்து இந்த ஊமையிலே சொல்லிட்டு இருந்தாரு. சொன்ன முடிச்ச பிறகு இவர் இயேசு வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்க கொண்டு போறாரு? வாருங்கள். அப்புறம் வந்து இந்த கேட்கிற ஒருவன் காதலன் கேட்கப்படும் என்று சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டேன். பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிற கவனிங்கள், எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ கேட்கிற காதலன் கேட்க முடியும். நீங்க மார்க் 4:24 சொல்லுது, பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிற கவனிங்கள், நீங்க எந்த அளவினால் அளக்கப்படும் அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுமா? சொல்லுங்க. கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளணும். இயேசு உடையவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், இயேசு இல்லாத இல்லாத எடுக்கப்படுமா? சோ இந்த வார்த்தை உள்ளவர்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். வார்த்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவே வார்த்தையா இருக்கிறாரு. இந்த வார்த்தை இல்லாதவர்கள் இல்லதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்றாரு. அப்புறம் பின்னும் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷ நிலத்தின் விதையை விதைக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கா? விதைக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்கிறாரு. சோ அந்த விதையை பத்தி சொல்லப்படுது. கடுவலகு ஒரு விதை வந்து சின்னதா விதையா இருக்கலாம். ஆனா அந்த விதை வந்து பெரிய விருட்சமாய் மாறுகிறது. அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குன்றாரு. அந்த மாவு வந்துன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து சகலவற்றையும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த புளித்த மாவை குறித்து சொல்லப்படுகிறது. புளித்த மாவு தேவனுடைய ராஜ்யம் ஒரு புளிச்சிருச்சுன்னா எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுகிறதா இருக்கிறது.
ஸோ தேவனுடைய ராஜ்யம் வந்து சப்டிலா வேலை செய்யும். தேவனுடைய ராஜ்யம் வந்து ஆஹ் உங்களுக்கு வார்த்தை உள்ள வந்து வார்த்தை அப்படியே மெது. எஸ், கேட்கிறதுனா மீன் நாட் ஆஸ்கிங், கேட்கிறனா செவியில கேட்கிறலாம். விசுவாசனம் கேள்வினால் வரும். ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் வந்து ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ விசுவாசம் இப்படிதான் வரதக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த விசுவாசத்துல வளர வேண்டும் என்று விருந்த ஒரு புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்றார். அவர் ஊமைகளை அன்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் தம்முடைய விஷயத்தினுடைய தனித்திருக்கும் போது அவருக்கு எல்லாவற்றையும் விவரித்தார். அன்று சாயங்காலமான நேரத்தில், இப்பதான் மேட்டருக்கே வராரு. இப்ப இந்த ஊமைகள்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம அன்று சாயங்கால நேரத்துல அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எங்க கூட்டு போறாரு? அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. வார்த்தை வந்துருச்சு, இங்க இருந்து அக்கறைக்கு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கத அலைகள் அதன் மேல் மோதிற்று. இன்றைக்கு பிரச்சனை வந்த பிறகு நிறைய நேரத்துல வந்து பிரச்சனை இந்த உலகத்தில், நேற்று நான் சொன்னேன், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. உபத்திரமும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. உபத்திரம் இருந்தாலும் அதற்குள்ள ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்பொழுது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். இயேசு கிறிஸ்து பயங்கர நித்திரையா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போன்ட்டு. சோ இந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும். விசுவாசம் வந்து ஃபெய்த் கம்மத் பை ரிலேஷன்ஷிப். சொல்லுங்க, ஃபெய்த் கம்மத் பை, டைப் பண்ணுங்கப்பா, ஃபெய்த் கம்மத் பை ரிலேஷன்ஷிப். விசுவாசம் ரிலேஷன்ஷிப்னாலதான் வர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க எப்படி நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்ககிட்ட வந்து உடனே பீரோ சாவி எல்லாத்தையும் கையில கொடுத்துருவீங்களா? ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஜாயின் பண்ண கொடுக்க மாட்டீங்க. எப்ப கொடுப்பீங்க? எல்லா சில பேர் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா இருப்பாங்க. நல்லா பழகினால கூட நம்பி கொடுத்துட்டு வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டோம். நல்லா பழகினாலும் வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க மாட்டாங்க. ஆனா விசுவாசம் எப்போ வருதுன்னா, அவங்க மேல இப்ப அந்த வீட்டுல வேலை செய்யறவங்ககிட்ட பணி பண்ணி யாரா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட எப்ப நம்ம வீட்டு சாவி கொடுத்துட்டு போவோம்னா, அவங்க நம்ம வீட்டுல நல்ல ட்ரஸ்ட் நம்ம வீட்டுல கெயின் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு வந்து விசுவாசத்தை அவங்கள்ட்ட வந்து வீட்டு சாவியோ எதையாவது நம்ம கொடுப்போம். சோ அதனாலதான் விசுவாசம் அவங்க மேல வைக்க முடியும். சோ இயேசு கிறிஸ்து விசுவாசமே எப்படின்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவினாலதான் விசுவாசமே உண்டாகிறது. சொல்லுங்க, தேவனை குறித்து அறிகிற அறிவினாலதே விசுவாசம் உண்டாகிறதா இருக்குது. நிறைய நேரத்துல விசுவாசம் எங்களுக்கு இல்ல பிரதர் அப்படின்னா, தேவனை நீங்க சரியாய் நீங்க அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமா இருக்குது. சோ இவர்களுக்கு நிறைய நேரத்துல நம்ம வந்து பிரச்சனை வந்தோன்னு என்ன தெரியுமா சொல்லுவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம்னு சொல்றோம். அது எங்க சொல்றோம்னா பயத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்துல கூப்பிட்டுமே தேவன் வந்து உதவி செய்கிற தேவன் தான் இருக்கிறாரு. ஆனா பயத்துல இருந்து சொல்லாபடி விசுவாசத்தை எடுத்து நாம பேச வேண்டும் தேவன் விரும்புகிறார். இயேசுவின் ரத்தம் சோத்திரம் 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 சோத்திரவாங்க. அவன் கடைசி நேரத்துல அந்த சோத்திரத்துல போய் நல்லா கவனிச்சு பார்த்தா சோத்திரம் சொல்றாங்களா ஆத்திரம் சொல்றாங்களா நம்ம சரியா நேரத்துல தெரியாதமா இருக்கும். சோத்திரம் 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 பயத்துல சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதபடிக்கு நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். சோ இந்த ஃபெய்த் கம்மத் பை ரிலேஷன்ஷிப் நான் பேசினேன். அவர் எழுந்து இவர் போய் அவர் கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கவலை இல்லையா அப்படின்றாரு. உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி இறையாதே அமைதல் அருகே என்றால், அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சோ பார்த்துட்டு இப்ப சொல்றாரு. உடனே போச்சு இவங்க போய் என்ன நினைச்சிருப்பாங்க, ஏசப்பா நீங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா
நீங்க நான் உங்களை எழுப்பணும், நீங்க காற்றின் கடலையும் அமர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சாங்க. அதுக்கு அவரை கட்டி பிடிச்சு நிறைய நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்ன நீ காப்பாத்திட்டடா கட்டி பிடிச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஹக் பண்றோம்ல, தேங்க்ஸ்டா தேங்க்யூ சோ மச்டா அப்படிலாம் சொல்றோம்ல. ஆனா இவரு சொல்றாரு, அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்னு கேட்கிறாரு. ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்துவ எழுப்புற மாதிரி நிறைய அநேகரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கார்கள். இயேசு கிறிஸ்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கத்தனை சொல்றாரு, நீ அக்கறைக்கு போவான்னு சொல்லிட்டாரு. நீ பிரச்சனையை பார்த்து ஒண்ணு அவரை மாதிரி ஒண்ணு இருக்கணும், ஒண்ணு ரெஸ்ட்ல இருக்கணும். ஒண்ணு ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அவரை மாதிரி ரெஸ்ட்ல இருக்கணும், இல்லைன்னா எந்திரிச்சு காற்றின் கடலையும் அதட்டணும். பிரச்சனைன்ற சூழ்நிலை வரும்போது நல்லா நித்திர ஆயிட்டு ஆண்டவரோட உங்களோட வார்த்தை என் கூட பேசுங்கன்னு சொல்லும் போது நிச்சயம் அவர் உங்களோட வார்த்தையை பேசுவார். அதான் ரிலேஷன்ஷிப்ல வராத வார்த்தை. பேசும்போது எந்திரிச்சு அந்த வார்த்தையை பிலீவ் பண்ணாலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னும் இந்த மறுபடியும் சொல்ல விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து இயேசு கிறிஸ்து காற்றின் கடலையும் அதட்டுறாரு. காற்றின் கடலையும் அதட்டுறாரு. அதட்டுற பிறகு உங்களுக்கு விஷயம் இவங்க கட்டி பிடிச்சு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க நினைச்சாங்க. ஆனா இவர் வந்து அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுங்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கேட்கிறாரு. அவர்கள் மிகவும் பயந்து அவர் யாரோ காற்றும் கடலை இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரிடம் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்து இவர்கள் அவிசுவாசமாய் இருந்தார்கள். வாருங்கள் அக்கறைக்கு போவோம்னு சொன்னபோது கூட அந்த வார்த்தையை காத்துல விட்டுட்டாங்க. புயல் வந்தோன்னா காத்துல விட்டுட்டாங்க. சங்கீதம் 112 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய அவன் என்றென்றைக்கு அசையக்கூடாம நீதிமான் நித்திய துட்சியை கேட்கினால் பயப்படான். இருதயன் கர்த்தரை நம்பி திடனா இருக்கான். இருதயன் உறுதியா இருக்கான். தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பானா. அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படலா இருப்பான். ஆமென். இப்போ மார்க் 5ஆம் அதிகாரத்துல இருந்து நான் வாசிக்க விரும்புறேன். சோ இந்த இயேசு கிறிஸ்து இவர்கள் வந்து மறுபடி போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லேகியோன் மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து கடல்ல அக்கறைக்கு கதரனுடைய நாட்டிலும் வந்தார்கள். அவர் படகுல இருந்து இறங்கின உடனே ஒரு அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷன் பிரவேசித்திருந்தது. அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலினால கட்ட ஒருவன் அவனை வந்து கீறி கொண்டுகிட்டு வசனம் வாசிக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, இவன் உரத்த சத்தமா கத்துறான். அந்த வசனம் எத்தனை வசனம்? இயேசு உன்னதமான தேவன குமாரன் எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்த தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பயங்கர கத்திக்கிட்டு சொல்றான், எனக்கு உமக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு கத்துறான். ஏன் அவரை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அசுத்த ஆவியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவன் குணமாயிட்டான். இவன் சொன்ன உடனே அந்த பிசாசுகள் எங்க கேக்குதுன்னா, இங்க 2000 பன்றி இருக்கு, அந்த பன்றிக்குள்ள எங்களை அனுப்புங்கன்றார். இந்த 2000 பன்றிகளும் போய் எங்க போய் கடல்ல போய் மாண்டு விட்டது. உடனே இதுல ஒரு முக்கியமான விஷயத்த வாசிக்க விரும்புறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்துல சரி, பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்துக்கு சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவத்தில் லேகுன பிசாசை பிடித்தவர்களை வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்களாம். இவன் அது வரைக்கும் கத்திக்கிட்டு சரீரத்தை கிழிச்சவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்கான். இவன் வந்து எப்படி உட்கார்ந்துருக்கான்? இப்ப வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்கான். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தவன் பயந்து அவனை பார்த்து பயந்தாருக்கான். இவ்வளவு நாளும் சுகமான இவ்வளவு நாளும் தன் சரீரத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளவு நாளும் பிசாசு பிடிச்சு கத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தன பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இது என்னடா அது? இவன் குணப்பட்ட பிறகு கூட வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து பார்த்து பயந்தார்கள்.
அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு பிடித்திருந்தாலும் பன்றிகளும் சம்பவத்தை கண்டவர்களும் அவருக்கு விவரமாய் சொன்னார்கள். இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என்ன தெளிவாயிட்டு சொல்றாங்க? விவரமாய் சொன்னார்கள். தெளிவா சொல்றாங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்க பாருங்களேன், நம்ம நெறைய நேரத்துல நெனைக்கிறோம். ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, ஜனக்கூட்டம் எல்லாம் நம்மள தேடி வந்துரும்ன்ட்டு. கிடையவே கிடையாது. இவங்க போய் வேண்டிக் கொள்றாங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்த விட்டு ஆண்டவரே இந்த பட்டணத்த விட்டு வெளிய போங்கன்னு சொல்றாங்க. இந்த பட்டணத்த விட்டு வெளிய போங்கன்னு வேண்டிக் கொண்டார்கள். விவரமா சொன்னாங்களாம். இன்றைக்கு நம்ம நெனைக்கிறோம். சில அற்புதம் நடந்தானா, ஜனக்கூட்டங்கள்லாம் பயங்கரமா வந்து தேவன அறிந்து கொள்வார்கள். இல்ல, இல்ல. எப்ப வரும்னா, தேவன அறிகிற அறிவ நீங்கள் பலப்படும் போது தான், உங்கள குறித்து ஜனக்கூட்டலாம் உங்கள தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஒரு அற்புதம் உங்கள மாற்றாதுங்க. ஒரு அற்புதம் நடந்த உடனே நெறைய பேர் வந்துருவாங்கன்னு நெனைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ம். அற்புதத்தினால ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள் என்றால், அது ஒரு ஒரு லிமிட் தான். ஆனா அதுக்கு மேல தேவனை அறிகிற அறிவில இருக்கும் பொழுது தான் அநேக ஜனங்களை கவர்ந்திழுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அ அடுத்து மார்க் 5ஆம் அதிகாரத்துல அதுக்கப்புறம் சொல்லுகிறாரு. ம். சோ இவன் போய் இயேசுவோட செய்ததெல்லாம் போய் நான் உங்க கூட வரவா? லேகியோன் என்ற இந்த பிசாசு பிடிச்சவன் வந்து சுகமானவன் நான் உங்க கூட வரவான்னு கேட்டான். இல்ல லாபா நீ வர வேணாம். நீ போய் அ அ போய் அந்த 10 பட்டணங்கள்ல போய் அவர்கள் அந்தபடி போய் இயேசுவினருக்கு செய்தவர்களை தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டார்கள். ஸோ இவன் போய் தெக்கப்போலி நாட்டுல ஃபுல்லா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நான் எப்படி இருந்தேன், நீங்க சொன்ன அற்புதங்கள்லாம் செய்ய சொல்ல ஆரம்பிச்சான். சொன்ன ஆரம்பிச்ச பிறகு இயேசு கிறிஸ்து படகுல ஏறி மறுபடியும் கரைக்கு வந்த கடலோரத்தில் இருக்கிற திரளான ஜனங்களை அவரிடத்துல கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் எவிரு என்பவன் அவரிடத்தில் கண்டவுடனே அவன் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள் என்றார். இப்போ வந்து ஆஹ் என்ன பார்த்துட்டு வந்தோம், லேகியோனை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தேவனுடைய வார்த்தை என்ன வருதுன்னா, ஜைரஸ் ஜெபாலயத்தின எவ்வீருன்னு சொல்லி வர்றாரு. ஸோ என் மரண அவஸ்தைப்படுறான், என் பிள்ளையை என்னை காப்பாத்துங்கன்றாரு. அப்புறம் வந்து இந்த நடந்துட்டு இருக்க சம்பவத்தின் நடுவுல இயேசு திரளான கூட்டத்துல வந்து ஒரு லேடி வந்து இவளை தொடராங்க. அந்த லேடி வந்து 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. அற்புதம் வந்த பிறகு என்ன சொல்றாருன்னா, எவிரின் மகள் வந்து செத்துட்டான்னு நியூஸ் வருது. எவிரின் மகள் ஜெபா ஆலயத்துல எபிரோன் மகள் செத்துட்டான்னு நியூஸ் வருது. ஜெபா ஆலய தலைவருடைய மகள். அவரை உடனே வந்து ஜெப ஆலயத்தின் தலையை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். என்ன சொல்றாரு? பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36 வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரனையும் யோவானையும் வேறு ஒருவன் தம்மோடே வருகிற இடம் கொடாமல் 38ஆம் வசனத்திலே ஜெப ஆலயத்தின் வீட்டிலே வந்து சந்தடியை மிகவும் அழுது புலம்புறவர்களையும் கண்டு உள்ளே பிரசித்த நீங்கள் சந்தடி பண்ணி அழிகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார். இதுதாங்க விசுவாச வார்த்தை எடுத்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவள் மறிக்கல நித்திரையா இருக்காருன்றாரு. எப்பனா தேவனை அறிகிற அறிவுல இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அவர் தேவனை அறிகிற அறிவில் இருந்தார். அவர் தாமாகவே எதுவும் செய்யவில்லை. தாமாகவே அவர் எதுவுமே செய்யல. அவர் என்ன சொல்றாரோ அதேபடி செய்ய ஆரம்பிச்சார். சோ இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனா. யோவான் 17 படி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். எல்லாரும் அவருக்கு பார்த்து நகைத்தார்கள். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணுகிற என்ன நித்திரையா இருக்கான்னு சொன்ன உடனே அதை அவர்களை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவரை வெளியே போக பண்ணி போங்கடா வெளியே போங்கடான்னு அடிச்சுட்டாரு. சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனோட வார்த்தை சொல்லி அவனை விசுவாசம் என்னன்னா அடிச்சு வரட்டணும். அவங்களெல்லாம் வந்து நீங்க பக்கத்திலே வச்சுக்க கூடாது. அதற்கு அவர்களை பார்த்து, அதுக்குன்னு உங்க குடும்பத்தார நான் சொல்லலைங்க, தப்பா புரிஞ்சுக்காங்க. நானும் எங்க வீடு என் வசனம் கூட போட்டிருக்கேன். as for me and household we will serve the Lord. ஸோ இந்த வசனத்தை எடுத்து பேசணும். அவங்க விசுவாசிக்கணும்னா அவங்களை அடிச்சு விரட்டிடக்கூடாது.
தப்பா புரிஞ்சிடக்கூடாது. சோ இந்த மாதிரி சில பேர் உங்க நண்பர்கள் உங்களுக்கு கூட விசுவாசிக்க மாட்டாத நண்பர்களை வைத்துக்கவே கூடாது என்று நான் சொல்ல வரேன். மறுபடியும் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவர்களை வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இடத்தில் எழுதை பிரவேசித்து பிள்ளையின் கருத்தை பிடித்து தலித்தாகுமே என்றார். சிறுபண்ணை எழுந்திரு என்று சொல்லி அர்த்தமாம். உடனே அந்த சிறுபண் எழுந்து 12 கூட அவர்கள் மிகுந்த ஆச்சரிய 12 கூட 12 வயதாய் என்றால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவர் ஒருவரும் அறியாதபடி அவருக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அவருக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது 6, 7, 8 பிகாஸ் ஆஃப் டைம் நான் சொல்றேன். 6:56 ஆச்சுனால டைம் முடிய போய். ஸோ 7ஆம் அதிகாரத்துல வந்து அப்பங்களை வந்து இயேசு கிறிஸ்து வந்து 6ஆம் அதிகாரம் ஒரே வசனம் வாசிட்டு மட்டும் நான் உள்ள போக விரும்புறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்து அவருக்கு அதிகாரம் கொடுத்து இப்ப வந்து இவர் மட்டும் இல்ல, இப்ப இவர் கூட சீஷர்கள் யாவருக்கும் அவர் அதிகாரம் கொடுத்து எல்லார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேசி பேய்களை துரத்துங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் சொன்ன பிறகு ஒரு அநேக கூட்டங்கள் இவரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்கு கேட்கறாரு. 5 அப்போ 2 மீன் தான் இருக்குன்றாங்க. 5000 பேருக்கு அவர் போஷிக்கிறார். போஷித்த மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா மறுபடியும் ஒரு கடலுக்கு நேராக போறாங்க. அதை மறுபடியும் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தாலும். இப்ப வந்து 6ஆம் அதிகாரத்துல ஒரு போட்ல என்னாச்சு, மார்க் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது போட்ல இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து போட்ல இயேசு கிறிஸ்து இப்ப இல்ல. 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிக்கிறேன். 47ஆம் வசனம், சாயங்காலம் போனது படகு நடுக்கலையில் இருந்து அவரோ கரையில் தனிமையா இருந்தார். இயேசு கிறிஸ்து கரையில தனிமையா இருந்தாரு. அப்பொழுது காற்று அவருக்கு எதிராக இருந்ததுனால் அவர்கள் தண்டு விழிக்கிறது வருத்தப்படுகிற தண்டுனா அந்த போட்ல ரோ பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவர் ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டாராம். கப்பலில் கடந்து போகிற போல காணப்பட்டாராம். இயேசு கிறிஸ்து கடல்ல 4ஆம் வேளையில நடந்து வராரு. இன்னைக்கு ஷைனை பாடின பாட்டு இதுதான். காற்று அந்த 4ஆம் ஜாமத்து வேலையில இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நடந்து வராரு. இவங்க அதை பார்த்தோன்னே அவர்கள் கடலுமே நடக்கிறதை அவர் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டார்கள். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை பேசிட்டு இருக்கேன். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர்கள் பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதேன் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. இப்ப வந்து அந்த ரொம்ப புயல் காத்து வந்த உடனே இவர் வந்து இறையாதே அமைதலான்னு சொல்லல, இவங்க ஆவேசம் கத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க விசுவாசமே இல்லை, இன்னுமே தெரிஞ்சுமே விசுவாசமே இல்லை, ஆனாலும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அந்த படவுல ஏறி வந்து உட்கார்ந்தாரு. காற்றும் காடும் அமர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து அவருக்கு நம்ம நிறைய நேரத்துல பிரச்சனையை பார்த்தோன்னா ஸ்தோத்திரம் பயத்துல கத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை வந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது பயத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப வந்து காற்றின் கடலையும் அதே 4ஆம் அதிகாரத்துல நடந்ததுதான் இப்ப 6ஆம் அதிகாரம் அதே பிரச்சனை நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து காற்றையும் கடலையும் வந்து அதட்டல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த படலை வந்து என்ன சொல்றாருன்னா அவர்களை கண்டு கலக்க முடியாது. உடனே அவர்களுடன் பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதங்கன்றாரு. நான் தான்ப்பா பயப்படாத அப்படின்றாரு. அவர் இருந்த படலில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரத்துல அற்புதம் செய்யறாரு. அப்புறம் 5ஆம் அதிகாரத்துல 5 மீன் எவ்விரு மகளை குணமாக்குறாரு, லேகியோனை சுத்தமாக்குறாரு. இத்தனை அற்புதம் கூடவே பார்த்துட்டு வராங்க. இத்தனை அதிசயங்களையும் பார்த்துட்டே வராங்க. ஆனா உணர்வு இல்லாதவர்களாய் மாறிட்டார்கள். அப்புறம் அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருப்படினால் அப்பங்களை குறித்து அவர்களும் உணராமல் போனார்கள்.
என்னடா அது புரியவே இல்ல. அவர்கள் இருதயம் கடினமுள்ளதா இருக்கிறபடிதான் அப்பங்களை குறித்து உணராமல் போனாங்களாம். அப்பங்களை குறித்து உணராம போனாங்க. என்ன நான் சொன்னேன், புளித்த தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்பங்களை குறித்து அவர் உணராம போயிட்டாங்கன்றாங்க. சோ தேவனுடைய ராஜ்யம் உனக்கு இல்லவே இல்ல. உன் இருதயத்துல இல்லவே இல்லன்னு சைலண்டா சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்த ச சம்பந்தமே இல்லாத வசனம் வரும். மார்க் 6ஆம் அதிகாரத்துல 50 அ 50 3ஆம் வசனம். இல்ல 51ஆம் வசனத்த ம் 52ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 54. அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளவராக அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அப்பங்களை குறித்து உணராம போயிட்டாங்க. சோ தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குன்னு நான் வாசித்தோம். சோ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில சப்டலா வேலை செய்யறதா இருக்குது. அ சோ இவர்கள வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கலக்கம் உண்டாயிட்டு, இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, நான் ஒரே வசனம் மட்டும் சொல்லி முடிக்க வருகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 வசனத்திற்கு அவர்கள் தேவனை அறிந்தும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும், ஸ்தோத்திரியாமலும், தங்கள் சிந்தனையினாலே வீணரானாலும், உணர்வில்லாதவர் அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததாம். உணர்வில்லாத அவர் இருதயம் இருளடைந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். பி கான்ஷியஸ் மைண்டட் ஆஃப் காட் இஸ் வித் யூ. அதுக்கப்புறம் 7 அப்பங்கள மார்க் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 7 அப்பங்கள அதுக்கப்புறம் 7 அப்பங்கள வந்து 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது 7 அப்பங்கள எத்தனை பேருக்கு போஷிக்கிறாரு? 4000 பேருக்கு போஷிக்கிறார். ம். 4000 பேருக்கு போஷிக்கிறார். தேவன் நம்ம வாழ்க்கையில போஷிக்கிற தேவனா இருக்கிறாரு. இவங்க அந்த 7 அப்பங்கள்ல ஒரு அப்பங்கள ஆட்டைய போட்டாங்க. போட்டோன்னா, வந்து 12 கூட நெறைய எடுத்தாங்க. அடுத்தது வந்து 7 கூட தான் நெறைய எடுக்குறாங்க. அதுக்கு டைம்லாம் சொல்ல நேரத்துல. ஆ சோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கார். நீங்கள் உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் வந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரு. செகண்ட் வந்து காற்றையும் கடலையும் அவர் அதட்டவில்ல இல்ல. நான் இருக்கிறேன்டா பயப்படாதீங்கடான்றாரு. இன்றைக்கும் நான் நெறைய நேரத்துல என்னை காற்றும் கடலையும் அதட்டிட்டு பயத்துல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். தேவனை அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும் என்ற தேவனை விரும்புகிறார். The God is with you. The God is with you. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நேத்து தாவீத குறித்து சொன்னேன். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் அப்படின்ட்டு. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார். உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனை விரும்புகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்ல நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. சோ பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். Don't tell the problem. Don't how big your problem is. Tell the problem how big your God is. Tell your problem how big your God is. உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க என் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஆமென். சோ இல்லன்னா ஒண்ணு அப்படியே இல்லன்னா நல்லா படுத்து தூங்கிருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில விசுவாசம் உண்டாயிருக்கும். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணாரு. நல்லா நெத்திரையா இருந்தாரு. நெத்திரையா இருந்துட்டு எந்திரிச்சு சொல்றாரு, இறையாதே அமைதலா இருந்தாரு. ஆமென். நினைச்சிருந்தா அவரு நிறையாத அமைதலாருமே அவரு இப்படிதான் சொன்னாரு. அந்த வார்த்தையா கூட சொல்லல. அப்படின்றாரு. ஆனா வசனத்தை தான் எழுதும் போது இறையாதே அமைதலா இருந்து சொன்னாரு. சோ தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில குடும்பத்துல எந்தவித வியாதியா இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு இடம் கொடாமல் இருங்கள். தேவன் எவ்வளவு பெரியார் என்று நீங்க சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இவர் உணர்வுள்ளவர்களா இருக்கும்படியாக தேவனை விரும்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரச்சனை எம்மாத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இவர்களுக்கு உலகத்தில் உபத்திரவங்களான தினனுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர்களோடு கூட இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இவர்கள் கூட இருந்து இவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறது என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அன்று நீங்க படவுல ஏறினோடனே காற்றின் கடலை அமர்த்துனீங்க. ஆனா 7ஆம் அதிகாரத்துல வரும்போது காற்றின் கடலும்
நீங்க வந்த உடனே அமைதியாயிருச்சு ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை அவர்கள் உணர்வார்களாக. நீங்கள் இவர்களோடு கூட இருக்கிறதை உணர்வார்களாக. அவர் இருக்கும்போது எந்த வித பிரச்சனையும் ஆளுகை செய்ய முடியாது. தேங்க்யூ லார்ட். ஒரு சோதனை கூட ஒரு போக்கே அவர் உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. He will cause a way to escape என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்து உங்க நாமத்தை மேம்படுத்துறதா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணமான உன் வயது திரும்ப வாழுவது போல ஆகிறது. ஆமேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இம்பார்ட்டன்டான ஆள். ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த வார்த்தையை வந்து நீங்க யூடியூப்ல